வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். நாம் இப்போ ஒரு புது புக்கை ஒன்று பார்ப்போம். அந்த புக்கு வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற புக்கு. இது வந்து டேரன் ஹார்டி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இது காம்பவுண்ட் எஃபெக்டை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஐன்ஸ்டீன் வந்து காம்பவுண்ட் எஃபெக்டை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இது 8வது உலக அதிசயம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது எப்படிலாம் வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு ஒரு கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆசிரியர் ஒரு கதையை சொல்கிறாரு. அந்த காலத்தில் ஒரு ராஜா வந்து செஸ் விளையாடிட்டு இருந்தாராம். அப்போ வந்து கூட விளையாடிய செஸ் பிளேயர் அவர் வந்து கிரியேட்டராக இருப்பதால் அவர் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. அதனால் நீ என்ன வேணும்னாலும் கேளுப்பா, உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வைரம், வைடூரியம், தங்கம் எது வேணாலும் கேளுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் அந்த செஸ் பிளேயராக என்ன சொல்லியிருக்காரு, நம்ம செஸ்ஸு போர்டில் வந்து 64 கட்டம் இருக்குது. அதனால் முதல் கட்டத்தில் ஒரு அரிசி கொடுங்க, 2வது கட்டத்தில் அது 2ஆக கொடுங்க, 3வது கட்டத்தில் அது 4ஆக கொடுங்க, இப்படியே 64 கட்டத்துக்கும் எனக்கு அரிசியாக கொடுத்துருங்க அப்படின்ட்டு. என்னப்பா இது ஒரு சாதாரணமான இதை கேட்குற அப்படின்ட்டு மந்திரியை கூப்பிட்டு, ஏவா இதை வந்து அவர் கொடுத்துருப்பா, அவர் கேட்குறத கொடுத்துருப்பா அப்படின்ட்டு கிளம்பிட்டார். அப்புறம் மந்திரியும் சரி கொடுக்க தயாரானார். அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிஞ்சுது. அப்புறம் ராஜா வந்தார். என்னப்பா அந்த செஸ்ஸு பிளேயருக்கு எல்லாம் அவர் கேட்ட அரிசியெல்லாம் கொடுத்துட்டியா அப்படின்னு. இதை வந்து நான் கொடுக்கணுன்னா இந்த உலகத்தில் மொத்தமாக விளையிற அரிசி கூட பத்தாது. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற இதில் போகுது. அதாவது ஒரு கட்டத்தில் ஃபஸ்ட்டு கட்டத்தில் ஒரு அரிசி கொடுத்தா 2வது கட்டத்தில் 2 அரிசியாக தரணும், 3வது கட்டத்தில் 4, இப்படியே போயிட்டு இருக்கும்போது அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பாருங்கள் சைடில் கொடுத்துருக்கேன். 64 கட்டத்தில் இந்த அளவு ஒரு எண்ணிக்கை வருது. அந்த எண்ணிக்கை என்னால் எண்ண முடியல, உங்களால் எண்ண முடியுதான் பாருங்கள், சைடில் பாருங்கள். அது வந்து கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 461 பில்லியன் மெட்ரிக் டன் அரிசி. இது வந்து இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா $300 ட்ரில்லியன். இது உலகத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெறுத்தே கிடையாது. உலகத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கிறது, அவ்வளோ இருக்கும். அதனால் இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் கூறியிருக்கிறார். எனவே காம்பவுண்ட் எஃபெக்ட்டுங்கிறது அப்படி தான், சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு பெரியவங்க அந்த காலத்தில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் காம்பவுண்ட் எஃபெக்ட்டுங்கிறது சிறு சிறு துளியாக அது ஒரு பெருவெள்ளமாக மாறுது. அதே மாதிரி தான் நம்மளுடைய அமௌண்ட்டும் நம்ம வந்து சரியான முதலீடு பண்ணால் அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் பிரகாரம் நம்ம வந்து நீண்டகால அடிப்படையில் மிகப்பெரிய செல்வந்தராக ஆக முடியும் அப்படிங்கிறது தான் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் இந்த கதை மூலமாக. அப்புறம் இன்னொரு கதை, அதே ஆசிரியர் தான் கூறுறாரு. உங்களுக்கு 2 சாய்ஸ் தரேங்க, அந்த 2 சாய்ஸில் கையில் ₹1 கோடி வாங்கிக்க, அல்லது அந்த ₹1 வந்து ஒவ்வொரு நாளும் அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே இருக்கணும், 30 நாளைக்கு எவ்வளோன்னு கணக்கு போட்டு அதை வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா எப்போ அதாவது அந்த சமயத்தில் கிடைக்கிறது, நம்ம இப்பொழுது என்ன கிடைக்கிது அப்படிங்கிறது தான் எல்லாருமே பார்ப்போம். 99% மக்கள் வந்து இப்போ தற்பொழுது எவ்வளோ கிடைக்குது அப்படின்ட்டு அந்த 5 கோடியை வாங்கிட்டு தான் போகிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் நானாக இருந்தால் அந்த ₹1 தான் தேர்ந்தெடுப்பேன். ₹1 வந்து முதல் நாள் ₹1 இருக்கும், 2வது நாள் ₹2 இருக்கும், 3வது நாள் அது ₹4 இருக்கும். அதே மாதிரி 18வது நாள் பார்த்தீங்கன்னா அது 1,32,072 மாறி இருக்கும் 18வது நாள். அந்த 18வது நாளுக்கு பின்னாடி தான் ஒரு அதிசயம் நடக்கும். அதுதான் டிப்பிங் பாயிண்ட்டுன்னு ஆசிரியர் கூறுகிறார். அதுக்கு மேலே 30 நாளில் அது அப்படியே டபுளாகி வரும்போது 54 கோடி கிடைக்கிது. அப்போ நம்ம வந்து 5 கோடி எனக்கு தேவைப்படுமா அல்லது 54 கோடி தேவைப்படுமா? அதனால் நான் 54 கோடி தான் தேர்ந்தெடுத்திருப்பேன். ஏன்னா இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நிறையா புக்ஸ் மூலமாகவும் அனுபவம் மூலமாகவும் இது கற்றுக்கிட்டேன். அதனால் நீங்கள் இந்த 2வது வழியை தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து
வாழ்க்கையில் நீண்டகால அடிப்படையில் ஒரு செல்வந்தராக கண்டிப்பாக ஆயிடுவீங்க. அப்புறம் அதுக்கு வாரன் பஃபெட்டினுடைய வாழ்க்கை வரலாறையே ஒரு சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். அவர் வந்து வாரன் பஃபெட் வந்து 50 வயசுக்கு மேலே தான் மொத்த வெல்த்லேயே 75% அந்த 50 வயதுக்கு மேலே தான் அவர் சம்பாரிச்சிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா 52வது வயசில் பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்து மதிப்பு அப்படியே சைடில் போட்டிருக்கோம் பாருங்கள். $376 மில்லியன் இருந்திருக்குது. பார்த்தீங்கன்னா 37,60,000 அது இந்தியன் மதிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 32 கோடி வருது. அதான், ஆனால் அது வந்து 92 வயதில், அப்புறம் அவருடைய 92வது வயதில் 109 பில்லியன் அது மாறி இருக்குது இன்வெஸ்ட் மூலமாக. அது வந்து டாலர் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 10,900 கோடி டாலர். இந்தியன் மதிப்பில் வந்து 9,15,600 கோடி. இப்பொழுது 92வது வயதில் அவருக்கு அவ்வளோ மதிப்புள்ள அமௌண்ட்டு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இதில் இருக்குது. அப்படி இருந்தால் அது வந்து 50 வயதுக்கு மேலே தான் அவர் 75% வளர்ந்துள்ளது. எனவே நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீண்டகால அடிப்படையில் நாம் வந்து காம்பவுண்ட் எஃபெக்டினுடைய மதிப்பை வைத்து நாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஆசிரியர் கூறுகிறார். அதனால் நீங்கள் வந்து தி ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் பாபிலோன்கிற புக்கை வந்து போன அத்தியாயத்தில் பார்த்தோம். அந்த புக்கிலேருந்து நம்ம தெரிஞ்சிட்ட உண்மை என்னென்னா, நம்ம வந்து முதலீடு வந்து மினிமம் 10% பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கில் குறிப்பிட்டிருந்தது. அதனால் நீங்கள் அதையே வச்சுக்கிங்க. 10 to ஒரு 30 to 40% நீங்கள் உங்களுடைய வருவாயில் சேமிக்கணும். நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபா சம்பாதிச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, நம்ம குறுகிய வருமானம்னு வச்சுக்கிட்டா கூட மாதம் ஒரு 1000 ரூபா உங்களால் சேமிக்க முடியும் ஈஸியாக. அந்த 1000 ரூபாயை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில், நல்ல ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா அது 30 வருஷத்தில் 18% இன்ட்ரெஸ்ட்டில் 1,43,00,000 அது கிடைக்கிது. பாருங்கள், சைடில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கால்குலேட்டரில் அதை கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன், பார்த்துங்க. அல்லது நீங்களும் மியூச்சுவல் ஃபண்டு கால்குலேட்டரை டவுன்லோட் பண்ணி நீங்களே கூட போட்டு பார்த்துங்க. வெறும் 1000 ரூபாயே 30 வருஷத்தில் எவ்வளோ மடங்கு வருது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதாவது காலம்தான் நம்மளுக்கு முக்கியம், நீண்ட காலம் நம்ம எடுத்துக்கணும், அதுதான் நம்ம முக்கியம். அதை தான் வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறத நம்ம ஆசிரியர் வலியுறுத்தி கூறுகிறார். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்தில் 10 to 30% சேமிங்க. அந்த சேமித்த முதலீடை நம்ம இன்ஃப்ளேஷன் 6% இருக்குது நம்ம நாட்டில். அந்த 6%க்கு மேலே நீங்கள் உங்கள் முதலீட்டுக்கு வந்து வருமானம் வந்தால் தான், நீங்கள் லாபம் வந்தால் தான் நீங்கள் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக ஆக முடியும். அதனால் மியூச்சுவல் ஃபண்டு எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு 18% மினிமம் கிடச்சிருது. அந்த மாதிரி ஃபண்டுகளை நிறையா நான் சொல்லியிருக்கேன், பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள். அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் நான் சொன்ன மெத்தடில் நிஃப்டி 50ல் ஒரு 80%, நிஃப்டி 50 இல்லாத ஷேரில் ஒரு 20% இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டான முதலீடுகளாக பண்ணும்போது 24% மேலே நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் வேணாம். 3வது வழியாக அதாவது ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் பண்ணலாம். ரியல் எஸ்டேட்டில் பண்ணும்போது கிழக்கு வடக்கு பார்த்த ஃப்ளாட்டாக எடுத்துக்கங்க. அதாவது வாயில் வந்து கிழக்கு அல்லது வடக்கு வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஃப்ளாட்டாக எடுக்கும் போது தான் அது வந்து அந்த விலை வந்து ஏறும். அதே சமயத்தில் அது வளர்ந்து வரக்கூடிய இடமா இருக்கணும். அதை நம்ம முக்கியமாக பார்த்துங்க. இந்த மாதிரி பண்ணும் போது அதுவும் முதலீடு நல்லா தான் இருக்குது. எல்லாமே ஒரு குறைந்த முதலீடாக கோல்டில் வச்சுங்க. எஃப்டி, ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ் இப்படி இதுலேயும் வந்து குறைந்த முதலீடாக வச்சுங்க. அதே சமயத்தில் ஒரு 50-55 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் பர்சன்டேஜ். அது இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்து மறுபடியும் மறுமுதலீடாக பண்ணும்போது தான் உங்களுடைய வருமானம் வந்து இரட்டிப்பு ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நல்ல முதலீடுகளாக பண்ணுங்கள். என்னுடைய மை போர்ட்ஃபோலியோவில்
கொடுத்துருக்குறேன். மியூச்சுவல் ஃபண்டில் என்ன எதில் நான் முதலீடு பண்ணியிருக்கேன், அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் எந்தெந்த ஷேரில் முதலீடு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மை போர்ட்ஃபோலியோ ஷேர் மார்க்கெட் அண்டு மை போர்ட்ஃபோலியோ மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிற வீடியோலாம் குறிப்பிட்டிருக்கேன். அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு பொருளாதார வல்லுநரை வச்சு கன்சல்ட் பண்ணாலும் சரி, அல்லது நீங்களே கன்சல்ட் பண்ணாலும் சரி, உங்களுடைய கன்சிடரேஷன் தான் நம்ம முக்கியம். அதனால் நல்லா யோசனை பண்ணி முதலீடுகளாக பண்ணுங்கள். நான் இப்போ கொடுக்குறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நீண்டகால அடிப்படையில் செல்வந்தர் ஆகுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.